சாப்பிடு. ஏய், இங்க பாரு, சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டக்கூடாது. வெறும் வயிறோட படுத்தனா காலையில உடம்புக்கு முடியாம போயிடும், தலைவலி வரும். இந்தா கொஞ்சம் சாப்பிடு. அதெல்லாம் வேணாம். சாப்பிடு. பரமா, சாப்பிடு. இவ்ளோ பசிய வச்சுக்கிட்டு எவ்ளோ திமிரு காட்டுறல, ரவுடி ரவுடி. நான் வேற தேவையில்லாம அந்த பாம்புக்காரனை வர சொல்லிட்டேமா. இப்போ வந்துட்டானா பாம்பை எப்படிமா இளமதி ரூம்குள்ள விடுறது? ஏன் அவ கூட தான் பரம இருக்கானேமா. உனக்கு ஒரு விஷயமே புரியல. என்னதுமா? பரம மேல இளமதிக்கு பிரியம் ஜாஸ்தி. ஒருவேளை பாம்பு பரமனை கொத்த வந்தா கூட இளமதி அவனை காப்பாத்துறதுக்காக பாம்பை புடிச்சு பாம்பு கிட்ட அவ கடி வாங்கிக்குவா. ஒண்ணு பாம்பால கடிப்பட்டு அவ சாவா, இல்லனா அந்த பாம்பு சாகும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். சரி விடு, முதல்ல அந்த பாம்புக்காரன் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ணுவோம். சரிங்கம்மா. படுவா. பரமா, இங்கே தூங்குறேன். பரமா, நான் சத்தியமா சொல்றேன், நான் உன்னை ஏமாத்தல. நீ என் மேல எவ்ளோ லவ் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை போய் நான் தப்பா நினைப்பேனா? என் சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. நீ என்னடானா அந்த ஒரு வார்த்தையை புடிச்சு தொங்கிட்டு இருக்க. வார்த்தையா முக்கியம்?